எனதருமை முன்னாள் மற்றும் இந்நாள் படைவீரர்கள் சமுதாயத்தினருக்கும் அவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனின் உதய தினமான 18 டிசம்பரான இன்று வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறோம். நம் சமுதாயத்தினர்களை தமிழகத்தை ஆட்சி செய்தவர்களும் செய்பவர்களும் கண்டுகொள்வதே இல்லை. எனவே அவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டியும் மேலும் பறிக்கப்பட்ட மறுக்கப்பட்ட நமது உரிமைகளை மீட்டெடுக்கவும் பல கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகத்து நம் இன மக்களை ஒன்று திரட்டி சென்னை தாம்பரம் சேலையூரில் இதே நன்னாளில் 18 டிசம்பர் 2022 அன்று ஒரு மாபெரும் மாநாட்டை இந்தியாவிலேயே முதன்முறையாக வெற்றிகரமாக நடத்தி இந்திய இராணுவ வீரர்களையும் அரசியல் தலைவர்களையும் தமிழகத்தை முதன்முறையாக உற்று நோக்க வைத்தது. அது மட்டுமல்லாமல் மாநாட்டிற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் வரவழைத்து அவர்களே தங்களது வாயால் நமது கோரிக்கைகள் நியாயமானதுதான் என்றும் நிறைவேற்றுவதில் எவ்வித சிரமமும் இல்லை என்றும் கூறினார்கள். விரைவிலேயே முதல்வரிடம் பேசி நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியும் அளித்தனர். அது மட்டுமல்லாமல் நாட்டை பாதுகாத்த எல்லைச்சாமிகளான உங்களுக்கு உதவுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். எங்கள் அரசுக்கு இது கிடைத்த பெரும் பாக்கியம் எனவும் நடித்தார்கள். மன்னிக்கவும் பேசினார்கள். அரசியல்வாதிகள் என்றால் நடிக்கத்தான் செய்வார்கள் என்பதை நாமும் மறந்து பொதுவெளியில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என காத்திருந்த நமக்கு அவர்கள் உதவுவது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதுதான் வீட்டு வரி மீளப்பெறுதல் என்ற அரசு ஆணை. ஆனால் அதை பெறுவதற்கும் சாத்தியமில்லாத பல நிபந்தனைகளை விதித்து மொத்தத்தில் இந்த திட்டத்தால் ஒருவரும் பயனடைந்ததாக தகவல் இல்லை. இருப்பினும் நாம் மனம் தளராமல் நமது சங்க நிர்வாகிகளும் தோழமை சங்க நிர்வாகிகளும் ஒற்றுமையோடு நம் நலத்துறை அமைச்சரை பலமுறை சந்தித்து நாம் வஞ்சிக்கப்படுவதையும் ஏமாற்றப்படுவதையும் விலக்கி கூறியும் மாண்புமிகு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் கடிதம் அளித்துவிட்டும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். காரணம், அதிகார வர்க்கத்தினர் கொடுக்கும் இடத்தில் உள்ளனர். ஆனால் நாம் தான் இன்னமும் காத்திருப்போர் பட்டியலிலேயே உள்ளோம். இந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் அதிகார வர்க்கத்தினர் தமிழகத்தில் வசிக்கும் முன்னாள் படைவீரர்கள் சுமார் 2.5 லட்சம் குடும்பத்தினர் மற்றும் அவர்களது உறவினர்கள் நண்பர்கள் என 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் ஒட்டுமொத்த ஆதரவுகளும் அந்த அதிகார வர்க்கத்தினருக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் நம்மை வஞ்சிப்பதையும் ஏமாற்றுவதையும் நிறுத்திவிட்டு நமது கோரிக்கைகளை முழுமையாக நமது சமுதாயத்தினர் பயனடையும் வகையில் நிறைவேற்றும் பட்சத்தில் வரும் தேர்தல்களில் நாமும் அவர்களுக்கு நன்றி விசுவாசமாக நடந்து கொள்வோம் என்பதை மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கோரிக்கைகளை முழுமையாகவும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தோடும் பெற வேண்டும் என்ற முயற்சியில்தான் நமது குழுவின் இவ்வருட தொடக்கத்திலேயே நேர்மையற்றவர்களையும் கபடதாரிகளையும் களையெடுத்துவிட்டு மேட்டூர் திரு PV சரவணன் தலைமையில் குழுவை புனரமைத்து பல இன்னல்களை தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி நடை போடுகிறோம். நமது சேவைகளும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. நம் நிர்வாகிகளை தமிழகத்தில் மூலை முடுக்குகள் இருக்கும் அனைவரும் தொலைபேசியிலும் நேரிலும் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்றனர் மற்றும் நம் குழுவில் இணைகின்றனர். ஆனால் அதே வேளையில் இக்குழுவை சிதைக்க எத்தனையோ சூழ்ச்சிகளை சிலர் மேற்கொண்டு தோல்வியை தழுவினர். மேலும் சிலர் நமது தூய்மையான செயற்பாடுகளை பாராட்டும் மனமின்றி பொறாமையில் குழுவை சிதைக்க மீண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். ஆனாலும் நம் இன மக்கள் குழம்பாமல் மிக தெளிவாக முடிவெடுத்து நம் குழுவில் அதிக அளவில் இணைந்து வருவது நம் செயற்பாடுகளுக்கு மக்களின் ஆதரவு பெருகி வருவதை குறிக்கின்றது. இதில் ஒரு வேதனையான உண்மை என்னவென்றால் நம் குழுவை சிதைக்க நினைப்பது நம் தியாகங்களை உணராத சிவிலியன் மக்கள் அல்ல. நம் இரத்த சொந்தங்களே அப்படி நினைப்பது முயற்சிகளை மேற்கொள்வதை நினைக்கும்போதுதான் மனது வலிக்கின்றது. அப்படி செயற்படும் நண்பர்களுக்கு கனிவான வேண்டுகோள், அரசியல்வாதிகள் நம்மை வஞ்சிப்பதற்கு முதல் காரணமே நமது ஒற்றுமையின்மைதான். அதை நன்கு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தங்களது வஞ்சக குணத்தை மாற்றிக்கொண்டு நம்மை நம்பும் மக்களுக்கு நேர்மையான முறையில் தூய்மையான முறையில் பணியாற்ற வாருங்கள் தோழர்களே.
ஒன்றிணைந்து நம் பலத்தை பல மடங்காக பெருக்கி மக்கள் பணியாற்றுவோம். சுயநலம் பாராமல் பொதுநலன்களை விரும்பும் நல்லவர்கள் கண்டிப்பாக நம்மோடு இணைந்து பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. ஜாதிக்கென்று ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு அரசிடம் போராடி கட்டாயப்படுத்தி தங்களது தேவைகளை ஒற்றுமையை நிரூபித்து பெற்றுக்கொள்வது போல நாமும் நமது ஒற்றுமையின் பலத்தை அரசிடம் நிரூபித்து நமது கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வோம் வாருங்கள் என அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க நம் இன மக்கள், ஓங்குக நமது ஒற்றுமை. நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.